ஓகே, எக்ஸசைஸ் 9.1ல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4th சம் கொஷினை பார்க்கலாம். த டயகனல் ஆஃப் எ குவாட்ரிலேட்ரல். சரியா, இங்கே கொடுத்துருக்க ஷேப் என்ன ஷேப்னா குவாட்ரிலேட்ரல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த குவாட்ரிலேட்ரலில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஷேப்டு ஃபீல்டு இஸ் 24 மீட்டர். இந்த 24 மீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா டயகனல் ஆஃப் த குவாட்ரிலேட்ரல். ஸோ நமக்கு ட்ராயிங்கும் கொடுத்துருக்காங்க, அதில் 24 மீட்டர் இந்த டயகனல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, இந்த குவாட்ரிலேட்டருக்கு நம்மளே ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ABCD அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இது வந்து என்னது, ஒரு டயகனல். இந்த டயகனலோட வேல்யூ 24 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொஷினில் இருக்குது. அண்ட் த பர்பண்டிகுலர் ட்ராப்டு ஆன் இட்ஸ் ஃப்ரம் த ரிமைனிங் ஆப்போசிட் வெர்டிசஸ் ஆர், அதாவது பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அதர் வெர்டிசஸ் BDலேருந்து பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர்னும் 13 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த மொத்த ஏரியாவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது குவாட்ரிலேட்ரலுக்குரிய ஏரியா கால்குலேஷன் தான் இது. இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள், 2 ஷேப்பில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 ட்ரையாங்கிள்க்குரிய ஏரியாவை கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணாலே நம்மளுக்கு குவாட்ரிலேட்ரலோட ஏரியா கிடச்சிரும். சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மேலே ஒரு ட்ரையாங்கிள் ABCங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ABC இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் ACD இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்னது, டோட்டல் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் கிடச்சிரும். ஸோ இப்போ முதல்ல இந்த ABCலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன வேணும், B × ½ BH, அதுதான் ஃபார்முலா, அப்படி தானே. ஸோ B இது 24 மீட்டருங்கிறது பியாக வச்சுக்கணும், இதை ஹைட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், H1. இன்னொரு ட்ரையாங்கிள் ACDலேயும் B சேம் தான், 24 மீட்டர். H வந்து H2ன்னு சொல்லி 8 மீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் வாஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABCயும் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD. ஸோ இது வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ B × H1, ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு ½ B × H2. ஸோ ½ B வந்து 2 ட்ரையாங்கிளுக்குமே சேம் தான். H1 மட்டும் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ABC ட்ரையாங்கிளுக்கு 13, செகண்ட் இருக்கக்கூடிய ACD ட்ரையாங்கிளுக்கு H எவ்வளவு, 8. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1:2, 1:2, 2 2 4. இங்கே 1:2, இங்கேயும் 1:2, 2 2 4. ஸோ இங்கே 12 × 13 ப்ளஸ் இங்கே 12 × 8. ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 12 × 13 எவ்வளோ வருது, 156 வருது. ப்ளஸ் 12 × 8 96. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஸோ மீட்டர் ஸ்கொயர், 252 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த குவாட்ரிலேட்ரல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேஸும் 2